நம்முடைய தேவன் சூழ்நிலைகளை, சந்தர்ப்பங்களை, எதிர்ப்புகளை, பயங்களை அவர் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். அப்ப உயர்வு வந்தாலும் மனுஷன் மாறுவான், தாழ்வு வந்தாலும் மனுஷன் மாறுவான். மனிதன் என்றால் மாறக்கூடியவர், ஆனால் மாறாதவர் இயேசு ஒருவரே. நமக்காக, உங்களுக்காக, எனக்காக அவர் சந்தர்ப்பங்களை, சூழ்நிலைகளை, எதிர்ப்புகளை, பயங்களை எல்லாவற்றையும் மாற்றி எதை சொன்னாரோ அதை நமக்கு செய்து நிறைவேற்றுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாறுகின்ற உலகிலே மாறாதவர் இயேசு. ஆம்பரியமானவர்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான இந்த உலகம், நாம் பார்க்கிறதான இந்த உலகம் மாறக்கூடிய தன்மை உடையது. மனிதர்கள் மாறக்கூடிய தன்மை உடையவர்கள். இப்படி எல்லாருமே மாறக்கூடிய தன்மை உடையவர்களாய் நாம் இருக்கிறோம். இப்படிப்பட்டதான மாற்றங்கள் சம்பவிப்பது உறுதி. ஆகவே இதை குறித்து நாம் அதிகமாய் கவலைப்பட்டு கலங்குவோமானால் இந்த பூமியிலே நம்மால் சமாதானத்தோடு வாழவே முடியாது. ஒரு காரியத்தை நாம் நன்றாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இந்த பூமி காண்கிற உலகம் எல்லாம் மாறக்கூடிய தன்மை உள்ளவைகள், எதுவுமே ஸ்திரத்தன்மைகள் உள்ளவைகள் அல்ல. இந்த பூமியிலே மனுஷனும் மாறக்கூடியவனாகவே இருக்கிறார். ஆகவே இந்த மாற்றங்கள் சம்பவிக்கக்கூடியவைகள் தான். இவைகளை நாம் புரிந்து செயல்படுவோமானால் நம்முடைய இருதயம் ஒருபோதும் கலங்காது, நாம் துக்கப்பட மாட்டோம். இவைகள் இப்படிதான் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். நீங்க இன்னைக்கு வெளியே ரொம்ப தூரம் எல்லாம் போக வேண்டாம், வீட்டிற்குள்ளாகவே நாம் பார்ப்போம் என்றால் காலங்களிலே உறவுகளுக்குள்ளாக வரக்கூடிய மாற்றங்களை நம்மால் பார்க்க முடியும். மாறி விடுகிறது. பிள்ளைகள் பாருங்க, சிறு வயதுல ஒரு விதமாய் இருந்திருப்பார்கள். நாம் ரொம்ப அவர்களை செல்லமாக வளர்ந்திருப்போம். ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு பிறகாக அவர்கள் வளர்ந்த பிறகு அவர்கள் மாறி இருப்பார்கள். அவர்களுக்குள்ளாக ஒரு மாற்றம் இருக்கும். பெற்றோருடைய இருதயம் அந்த நேரத்தில் அதிகமாய் துக்கப்படுகிறது. என் பிள்ளை இப்படி மாறுவான் என்று நினைக்கவில்லை என்று இன்றைக்கு அநேகர் கலங்கி கொண்டு இருக்கிறார்கள். மனைவி பாருங்க மாறுகிறாங்க, கணவன் மாறுகிறார், பெற்றோர் மாறுகிறார்கள், நண்பர்கள் மாறுகிறார்கள், உறவினர்கள் மாறுகிறார்கள். பல சூழ்நிலைகளிலே இந்த உலகத்துல எல்லாம் மாற்றம் உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். மனிதனுடைய மனம் மாறக்கூடியது, குணம் மாறக்கூடியதா இருக்கிறது. இப்படி எல்லாமே மாறக்கூடிய உலகத்துல நாம் ஜீவிக்கிறோம். ஆகவே இந்த மாற்றங்களை நாம் பார்க்கும்போது நாம் துக்கப்பட வேண்டிய, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. இவைகள் நிச்சயமாய் மாறக்கூடியவைகள் தான். ஆனால் இந்த உலகத்திலே மாறாத ஒருவர் உண்டு என்றால் அது கர்த்தர் மாத்திரமே. மல்கியா புஸ்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனத்திலே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எபிரேயர் 13வது அதிகாரம் 8வது வசனத்திலே வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, கர்த்தர் சொல்கிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். மனுஷனால் அப்படி சொல்ல முடியாது. மனுஷன் ஏன் மாறுகிறான்? சந்தர்ப்பம், சூழ்நிலைகள், எதிர்ப்புகள், பயங்கள் இவைகள் வாழ்க்கையில வரும்போது ஒரு மனுஷன் மாறி விடுகிறான். இதெல்லாம் நம்ம திட்டமிட்டு வைத்திருக்க மாட்டோம். ஆனாலும் பல தவிர்க்க முடியாத சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அல்லது எதிர்ப்புகள், பயங்கள் நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்துல மாற்றத்தை கொண்டு வந்து விடுகிறது. நமக்கு எதிராக இருக்கிறவங்க அப்படி மாறும்போது நாம சில நேரங்களில் புரிந்து கொள்ள முடியாமல் கஷ்டப்படுகிறோம். ஆனா உண்மையாகவே பார்த்தீங்கன்னா அவங்க மாறுவதற்கு ஏற்ற ஒரு சூழ்நிலைகள் அங்கே உருவாயிருக்கும், சில சந்தர்ப்பங்கள் அங்கே உருவாயிருக்கும், சில எதிர்ப்புகள் அங்கே உருவாயிருக்கும், சில பயங்கள் அங்கே உருவாயிருக்கும். ஆகவே மனுஷன் மாறி விடுகிறார். தேவன் ஏன் மாறாதவர்? தேவன் சூழ்நிலைகளை பார்த்தோ, சந்தர்ப்பங்களை பார்த்தோ, எதிர்ப்புகளை பார்த்தோ, பயங்களை பார்த்தோ அவர் மாறுகிறவர் அல்ல. மாறாக நம்முடைய தேவன் சூழ்நிலைகளை, சந்தர்ப்பங்களை, எதிர்ப்புகளை, பயங்களை அவர் மாற்றக்கூடியவராயிருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இதுதான் அவருக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வித்தியாசமாய் இருக்கிறது. இங்கே மனிதனுடைய உறவும் இருக்கிறது, தேவனுடைய உறவும் நமக்கு இருக்கிறது. மனிதர்கள் மாறக்கூடியவர்கள் தான். தேவன் மாறாதவர். அவர் நேற்று மாறாதவர், இன்று மாறாதவர், நாளைக்கும் மாற மாட்டார். மனிதன் நேற்றைக்கு ஒரு விதமாய் இருந்தால் இன்றைக்கு ஒரு விதமாய் இருக்கிறான், நாளைக்கு எப்படி இருப்பான் என்று தெரியாது. மனிதன் மாறி விடுகிறார்.
மனிதர்கள் அப்படி மாறும்போது நாம் அநேக நேரங்களில் பயங்கரமாய் புலம்புகிறோம். யாரும் புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாற்றங்கள் நிச்சயமாய் சம்பவிக்கக்கூடியவைகளே. அதற்கு நான் சொன்ன 4 காரியங்கள் முக்கியமாக இருக்கிறது. சந்தர்ப்பம், சூழ்நிலைகள், எதிர்ப்புகள், பயங்கள். இவைகள் தான் மனுஷனை மாற்றக்கூடியதா இருக்கிறது. ஒரு மனுஷன் உங்களிடத்துல சொல்லிக் கொண்டு போவார், நான் உங்களுக்கு இப்போ போய் நீங்க ஏதாவது ஒரு உதவிக்கு போய் நின்றீங்க வைப்போ, அவரிடத்துல போய் நீங்க கேட்கும்போது சொல்லுவார், கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் போய் வீட்டுக்குள்ளாக போய் வருகிறேன் என்று. அவர் மனதில் உங்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணத்தோடு தான் வீட்டுக்குள்ளாக போவார். அவர் வீட்டுக்குள்ளாக போய் அந்த இடத்துல உங்களுக்கு தேவையான உதவியை எடுத்துக்கொண்டு வரும்போது மனைவி எதிர்படுவாங்க. மனைவி கண்ணை உருட்டி ஒரு பார்வை பார்த்தா போதும் இந்த மனுஷன் பயந்துருவார். அவங்க பேசவே வேண்டாம், அவங்க உருட்டி முழிக்கிற அந்த ஒரு முழிப்பிலேயே இவர் பயந்துருவார். அப்புறம் வெளியில வந்து தலை சொல்லிட்டே வந்து சமாளிப்பார். இல்ல பாத்தீங்களா, அது ஒரு காரியத்திற்காக நாங்க வைத்திருந்தோம், அது அங்க பண்ணிட்டோம் இங்க பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லி அப்படி சமாளித்து விடுவார். அந்த நேரத்துக்குள்ள பாருங்க, ஒரு நிமிடத்திற்குள்ளாக அந்த மனிதன் மாறிவிடுகிறார். அவருக்கு நன்றாக தெரியும் நமக்கு உதவி பண்ண வேண்டும் என்ற இடத்தோடு தான் உள்ளா போனார். ஆனா அவர் உள்ள போய் வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வருவதற்கு உள்ளாக அந்த 1 நிமிடம் அல்லது அந்த 2 நிமிடத்துக்குள்ளாக அவர் மாறுபடியான ஒரு சூழ்நிலை உண்டாகி விடுகிறது. மனைவி சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது செய்யணும்னு நினைக்கும் போது புருஷன் கொஞ்சம் கோபப்பட்டு என்ன அப்படின்னு சத்தம் போட்டா போதும் அந்த மனைவி மாறி போயிடுறாங்க. பிள்ளைகள் சில நேரத்துல கொஞ்சம் அடம் பிடித்தாங்கன்னா போதும் பெற்றோர் மாறி போயிடுறாங்க. நீங்க 50 பைசா கூடுதலா அல்லது குறைவா கொடுத்தா போதும் உங்களுக்கு வரக்கூடிய பெரிய பிசினஸ் மாறி போயிடும். வாக்கு பண்ணிட்டு போயிருப்பாங்க, சத்தியம் பண்ணிட்டு போயிருப்பாங்க, உங்களுக்கு தான் கண்டிப்பா அந்த தொழிலை தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அந்த 50 பைசால அந்த மனுஷன் மாறி போயிருப்பான், திரும்ப வரவே மாட்டான். இந்த மாற்றங்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்போ மனிதன் ஒரு சந்தர்ப்பவாதியா இருக்கிறான், ஒரு சூழ்நிலைவாதியா இருக்கிறான். அவன் பயப்படுகிறான், அவன் எதிர்ப்புகளை கண்டு அவன் பயப்படக்கூடியவனா இருக்கிறான். ஆகவே அநேக நேரங்களில அவன் மாறி விடுகிறான். வாக்கு பண்ணுவான், அந்த வாக்கை நிறைவேற்றுகிற ஒரு சந்தர்ப்பம் வரும்போது அவன் மாறி விடுகிறான். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம தமிழ்நாட்டுல மாத்திரமல்ல இந்தியா முழுவதும் அப்படிப்பட்ட கல்ச்சர்கள் இருக்கு. சிறு பிள்ளைகள்ல குடும்பத்தார் 2 பேர் அண்ணன் தங்கை எப்படி இருந்தாச்சுன்னா அவங்க சிறு பிள்ளைகளிலே தன்னுடைய பிள்ளைகள் சின்னதாக இருக்கும்போது அவர்களை குறித்து பேசிக் கொள்வார்கள். என் பிள்ளை வளர்ந்தா உனக்கு தான், உன் பிள்ளை வளர்ந்தா எனக்கு தான், இவங்க 2 பேருக்கும் தான் நாம சேர்த்து கல்யாணம் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனும் தங்கச்சியும் அல்லது அக்காவும் தம்பியும் அவங்க பேசிக் கொள்வாங்க, உறுதிப்படுத்திக் கொள்வாங்க. ஆனா நடக்கிறது என்ன நடக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைகள் வளர ஆரம்பிப்பாங்க. இவங்க வாக்கு பண்ணின நாட்களில் அந்த குடும்பங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் ஒன்று போல இருந்திருக்கும். அன்னைக்கு பொருளாதார நிலைமைகள் எல்லாம் ஒன்று போல இருந்திருக்கும், ஏழ்மை நிலைமையில் இருந்திருப்பாங்க, அல்லது அவங்க ஸ்டேட்டஸ் ஒன்று போல இருந்திருக்கும். ஆனா காலங்கள் செல்லும் போது இந்த பிள்ளைகள் வளரும் போது ஒரு பிள்ளை பெண் பிள்ளையை வைத்துக் கொள்ளும், அதை நன்றாக படிக்கும், ஆண் பிள்ளை படிக்கவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அல்லது ஆண் பிள்ளையுடைய வீட்டில் நல்ல வசதி வந்து விட்டது, பெண் பிள்ளையுடைய வீட்டில் வசதி இல்லை. அந்த கால சூழ்நிலைகள் மாறி அவங்க வளர்ந்து வரும்போது இவங்க பாக்குறாங்க, இவங்களுக்கா நம்ம கொடுக்கணும், என் ஸ்டேட்டஸ்க்கு இணையா இல்லையே, என்னுடைய லெவலுக்கு கரெக்டா இல்லையே அப்படிங்கிறத நினைத்து அவங்க மாறி விடுகிறாங்க. அன்றைக்கு சொன்ன வார்த்தை, சிறு வயதில் இவங்க பேசின காரியங்கள், இவங்க அத்தனையும் இவங்க நினைப்பதில்லை, அதை அத்தனையும் இவர்கள் மாற்றி விடுகிறார்கள். இவர்கள் மறந்து போகிறார்கள், அந்த காரியத்தை மாற்றி விடுகிறார்கள். இப்படி நாம் அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டு போகலாம். அப்படி மனுஷனுடைய வாழ்க்கையில அந்த சந்தர்ப்பம் அல்லது அந்த சூழ்நிலைகள் அது அவரை மாற்றி விடக்கூடியதா இருக்கிறது. பேதுருவை பாருங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவரை நான் சாக வேண்டியதா இருந்தாலும் உனக்கு பின் செல்வேன் அப்படிங்கிறாரு. கர்த்தர் அவரை பார்த்து சொன்னார், இல்லப்பா. இயேசு அவரை பார்த்து சொல்லுகிறார், இல்ல நீ செய்வதற்கு போவதற்கு முன்பதாக 3 தடவை என்னை மறுதலிப்பாய், நீயா என் கூட சாவுல வரப்போகிற. அப்ப உறுதியாய் ரொம்ப இருந்தவர். ஆனா அந்த சூழ்நிலைகள் வந்த போது, ஒரு மரண பயம் வந்த போது, அது வரைக்கும் அவர் தைரியமா இருந்தார். ஆனால் இயேசுவை போர் சேவர்கள் பிடித்துக் கொண்டு போன போது மற்ற சீசர்கள் எல்லாரும் பிரிந்து போய்விடுகிறார்கள், சிதறி போய்விடுகிறார்கள். இப்போது தனிமையாக பேதுரு இருக்கிறார். ஒன்று தனிமைப்படுத்தப்பட்டு விட்டார், 2வது அவர்கள் அந்த போர் சேவர்கள் கடினமாக நடந்து கொண்ட விதம், அந்த மரண பயம் ஒருவர்களாக வந்த போது இந்த பேதுரு மாறிவிட்டார். இந்த பேருடைய வாழ்க்கையில அந்த மாற்றம் வந்து விட்டது. அன்னைக்கு இயேசுவிடத்துல சொன்ன அந்த வார்த்தையை அவர் மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. இதே போல பல சூழ்நிலைகள் மனுஷனுடைய வாழ்க்கையில வரும்போது அவன் மாறக்கூடியவனாய் அவன் இருக்கிறான். அப்படி அந்த மாற்றங்களை நாம் மனுஷனுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த பூமியில மனுஷர்கள் என்றால் அவங்க மாறக்கூடியவங்க தான். பல சந்தர்ப்பம், பல சூழ்நிலைகள் அப்படி உருவாகிறது. அன்னைக்கு யுத்த களத்திலே தாவீது சென்ற போது கோலியாத்தை வீழ்த்தின பிறகு அந்த இடத்துல பெரிய ஜெயகோஷம் உண்டானது. தாவீதுக்கு பயங்கரமான புகழ்ச்சி.
சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்று ஆடி பாடி இந்த ஜனங்கள் எல்லாரும் கொண்டாடினார்கள். ஆனா பின்னாட்கள்ல பாத்தீங்க அப்படின்னா சவுளுடைய பிரஷர்னால சவுளுடைய கையில் அதிகாரம் இருந்தது, எல்லா ஆளுகையும் அவருடைய கைக்குள்ளாக இருந்தது. இந்த ஜனங்கள் எல்லாரும் அவருடைய கையில கட்டுப்பாட்டில வைத்திருந்தார்கள். அந்த ஜனங்கள் இந்த போர் சேவகர்களை கொண்டேதான் இந்த தாவீதை பின்தொடர்ந்தார்கள். இந்த தாவீதை துரத்தும்படியான சூழ்நிலை உண்டானது. அன்னைக்கு அவர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையிலாவது அவர்கள் சவுலோடு சேர்ந்து கொண்டு தாவீதை எதிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக மாறியிருந்தார்கள். அவருக்கு ஆதரவாக கோஷமிட்டது, ஆடினது, பாடினது உண்மைதான். ஆனாலும் ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை அவருக்கு எதிராக இந்த ஜனங்கள் மாறும்படியான ஒரு சூழ்நிலையை அங்கு உருவாக்கி விட்டதை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்படி அநேக சூழ்நிலைகள் மனுஷனுடைய வாழ்க்கையில வருது. இன்னைக்கு 10 பேர் கூட நின்றால் அநேகர் நினைக்கிறாங்க, பெரிய ராஜா போல நினைக்கிறாங்க, நான் நினைச்சது எல்லாவற்றையும் சாதித்து விட்டேன், நான் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டேன். என் பக்கத்துல 10 பேர் இருக்காங்க. ஒன்றும் இல்லை, இந்த மனிதர்கள் மாறக்கூடிய தன்மை உடையவர்கள். தாவீதுக்கு பக்கமா நின்றவங்க நேர எதிராக தாவீதுக்கு விரோதமாய் மாறிவிட்டார்கள். ஆனா பாருங்க, காலங்கள் சென்றது. சவுலுடைய மரணத்துக்கு பிறகு நேர அதே ஜனங்கள் எந்த தாவீதை துரத்தினார்களோ, எந்த தாவீதுக்கு விரோதமாக இருந்தார்களோ இவர் பட்சமாய் மாறிவிட்டார்கள். அதாவது சூழ்நிலைகளுக்கு தக்கபடி மனுஷன் மாறுது. பாருங்க, நம்பிக்கொண்டு இருப்பார்கள், இவர்கள் நம் பக்கத்துலதான் நம் பட்சத்துலதான் இருக்கிறார்கள் என்று நினைத்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் யார் எப்போது எப்படி மாறுகிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. அந்த மாதிரி மனுஷன் மாறக்கூடிய தன்மை உடையவனாய் அவன் இருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில, மனிதனுடைய வாழ்க்கையில வரக்கூடிய மாற்றங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் அதற்கு சிறந்த உதாரணம் யோபுடைய வாழ்க்கையை விட மேலானது எதுவுமே இருக்க முடியாது. தாவீதுடைய வாழ்க்கை அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் தான். ஆனால் யோபுடைய வாழ்க்கையும் ஒரு சிறந்த உதாரணமா இருக்கிறது. யோபு 19வது அதிகாரத்திலே 13 முதல் 19 வரைக்கும் உள்ள வசனங்களில இவ்வளவு அழகாய் அந்த உறவுகளுக்குள்ளாக வந்த மாற்றத்தை குறித்து சொல்லியிருக்கிறார். யோபு கனவானாயிருந்தார், நீதிமானாயிருந்தார், செல்வந்தராயிருந்தார். அவருடைய வாழ்க்கையில ஒன்றுண்டாய் வந்த துயரங்கள் நமக்கு தெரியும். எல்லாவற்றையும் இழந்து இன்னைக்கு ஒரு வியாதியஸ்தனாய் தனியாய் அவர் உட்கார்ந்து இருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த உறவுகள் எப்படி மாறினது என்பதை இங்கே அவர் தன்னுடைய வாயினாலே குறிப்பிட்டிருக்கிறார். நான் வாசிக்கிறேன். யோபு 19வது அதிகாரம் 13 முதல் 19 வரைக்கும் வசனங்கள். என் சகோதரரை என்னை விட்டு தூரப்படுத்தினார், எனக்கு அறிமுகமானவர்கள் எனக்கு அந்நியராய் போனார்கள், என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள், என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள், என் வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரிகளும் என்னை அந்நியனாக எண்ணுகிறார்கள். அவர்கள் பார்வைக்கு நான் பரதேசியானேன். நான் என் வேலைக்காரனை கூப்பிடுகிற போது அவன் எனக்கு உத்தரவு கொடான். என் வாயினால் நான் அவரை கெஞ்ச வேண்டியதாயிற்று. என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டிருக்கிறது. என் கர்ப்பத்தின் பிள்ளைகளுக்காக பரிதவிக்கிறேன். சிறு பிள்ளைகளும் என்னை அசட்டை பண்ணுகிறார்கள். நான் எழுந்தால் அவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். என் பிராண சிநேகிதர் எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள். நான் சிநேகித்தவர்கள் எனக்கு விரோதிகளானார்கள் என்று எழுதியிருக்கிறார். எல்லா உறவும் வந்துட்டு, சிநேகிதர்கள், நண்பர்கள், பந்து ஜனங்கள், மனைவி உட்பட எல்லாரும் இங்க வந்துட்டாங்க. எல்லா உறவுகளும் மாறிவிட்டது என்பதை அவர் இந்த இடத்துல எழுதியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு உலகத்துல தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட உறவுகளின் மத்தியில தான் நாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். யோபுவின் காலத்தை விடுவோம், இன்னைக்கு நவீன காலத்துல நம்ம பார்க்கிறோம். நீங்க எல்லாரும் அநேக பார்த்திருப்பீங்க. அமெரிக்காவில் வேலை பார்த்து கொண்டிருந்த ஒரு கணவன், மதுரையை சார்ந்தவர். அவர் கேரளாவில் உள்ள தன்னுடைய மனைவி வீட்டுக்கு வருகிற அந்த கொரோனா காலத்துல அவர் கஷ்டப்பட்டு எடுத்து அந்த அமெரிக்கா தேசத்திலிருந்து இந்த இடத்துல வந்து சேர்கிறார். வீட்டுக்குள்ளாக பூட்டி விட்டு மனைவி பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறார்கள். அந்த மனிதன் பல மணி நேரம் வீட்டுக்கு வெளியே நின்று கூப்பிடுகிறார். அந்த மனைவி சத்தம் கொடுக்கவே இல்லை, போனெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைத்து விட்டார்கள். அவர் அந்த இடத்துல நின்று கெஞ்சுகிறார், கதவை தர, நான் மிகவும் கஷ்டப்பட்டு அந்த இடத்துல இருந்து வந்திருக்கிறேன் அமெரிக்காவில் இருந்து. அந்த கொரோனா நோய் வந்துவிடும் என்பதற்காக, அது தன்னை பாதித்து விடும் என்பதற்காக அவங்க அந்த கதவு திறக்கவே இல்லை. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு புருஷனுக்கு நேர்ந்தது. அவர் எப்படியெல்லாம் சம்பாதித்து இந்த குடும்பத்தை எப்படியெல்லாம் நடத்தியிருப்பார் என்பது நாம சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளவு அழகாக நடத்தி இருப்பார். அவ்வளவு செல்வாக்கோடும் அவர் இருந்ததினால் அவர்களை நன்றாகவே நடத்தி இருப்பார். ஆனா பாருங்க, எப்படிப்பட்ட அந்த ஒரு வியாதி வந்த போது, சொந்த கணவனாய் இருந்த போதிலும், சொந்த தகப்பனாய் இருந்த போது இந்த குடும்பம் வரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த ஜனங்கள் மாறிவிட்டார்கள்.
இந்த வியாதி நிமித்தம் மாறிவிட்டார்கள். அவர் கெஞ்சி பார்த்து கடைசி அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கூடிட்டாங்க. அவங்களாம் சேர்த்து அரசாங்கத்துக்கு இந்த தகவல்களை தெரிவித்து அரசு அதிகாரிகள் வருகிறாங்க, அவங்க கூப்பிடுறாங்க. எல்லாரும் அந்த இடத்துல நின்று கெஞ்சின பிறகும் மனைவி பிள்ளைகளும் இறங்கவே இல்லை. காருடைய சாவியை கொடுங்க, அப்படியாவது அந்த காரை எடுத்துட்டு நான் மதுரைக்கு போகிறேன் என்று அவர் கெஞ்சுகிறார். கொடுக்கவே இல்லை, ஒன்றுமே செய்யவில்லை. கடைசி அங்கே நின்றவருடைய துணையோடு அந்த கேட்டை உடைத்து அவர் காரை எடுத்துக்கொண்டு அவர் மதுரைக்கு கிளம்பி போன சம்பவம் நம்மால் பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட ஒரு உலகத்துல தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எந்த உறவு எப்பொழுது எப்படி மாறும் என்று நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட மாறக்கூடிய உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த மாற்றங்கள் சம்பவிக்கக்கூடியவைகள் தான். எங்களுக்கு மனம் கலங்கி போயிருக்கலாம். உங்களுக்கு சிலர் ஏதாவது வாக்கு பண்ணியிருக்கலாம், நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் என்று. நாம் ஒரு பழமொழியை கேட்டு இருக்கிறோம், கொடுக்காத இடையன் சினையாட்டை பிடித்து காண்பிப்பார் என்று. சில நேரங்களில் மனுஷர்கள் அப்படிதான் இருப்பாங்க, தானாக வந்து வாக்கு பண்ணுவாங்க, நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நாம நினைத்துக்கிட்டு இருப்போம், பரவாயில்லையே நமக்கு ஏதாவது ரொம்ப பெரிய காரியங்கள் பண்ணிட போறாங்க என்று. ஒண்ணுமே நடக்காது. கடைசி பார்த்தீங்கன்னா சொல்லாதவங்க ஒண்ணுமே பேசாதவங்க கூட உதவி செஞ்சிருவாங்க. ஆனா இப்படியெல்லாம் சொல்றவங்க எது செய்வாங்க, மாறி இருப்பாங்க. ஆனா அவங்க அதற்கு பல காரணங்களை சொல்லக்கூடியவங்களா இருக்கலாம். அப்படி பல காரியங்களை அவங்க பேசி அவங்க மாறி இருப்பாங்க, மாறி விடுவாங்க. மனிதர்கள் மாறக்கூடியவர்கள், மாறக்கூடிய சுபாவம் உடையவர்கள். ஆகவே தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சொல் தவறாதவன் பூரண புருஷன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆள் இருந்தால் அவன் தான் பூரண புருஷன், மாறாதவன். ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் அதுல அவன் தவறாது இருப்பான். அப்படிப்பட்டவங்க உலகத்துல ரொம்ப குறைவாதான் இருப்பாங்க. 1000த்துல 10,000த்துல ஒருத்தங்க தான் அப்படி இருப்பாங்க. மீதி மாறக்கூடிய மனதுடையவர்களா இருப்பாங்க, மாறி விடுவாங்க. அப்போ இந்த வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது நம்முடைய சூழ்நிலைகள் மாறும்போது, நெருக்கடி வரும்போது, தாரித்திரம் வரும்போது சகோதரன் மாறுவான், சிநேகிதன் மாறுவான். நீதிமொழியில நம்ம வாசிக்கிறோம், தூரமாவார்கள். வசதி வரும்போது மாறுவாங்க, நிலைமைகளை கீழே இருந்த நிலைமைகளை மறந்துவாங்க. அப்போ உயர்வு வந்தாலும் மனுஷன் மாறுவான், தாழ்வு வந்தாலும் மனுஷன் மாறுவான். மனிதன் என்றால் மாறக்கூடியவன், ஆனால் மாறாதவர் இயேசு ஒருவரே. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று. இந்த மாறுகின்ற உலகில், இந்த மாறுகின்ற இந்த சூழ்நிலைகளிலே நமக்கு மாறாதவர் நம்முடைய இயேசு உண்டு. யார் மாறினாலும் அவர் மாற மாட்டார். அவர் நமக்கு சொன்னவைகளை நிச்சயமாய் அவர் செய்து நிறைவேற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நம்பத்தக்கவர் அவர் ஒருவரே. நம்ம எவ்வளவு உறவுகளுக்கு மத்தியில் நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தாலும், யாரை நாம் எவ்வளவு நேசித்தாலும், நான் சொன்னது போல வெளியில் போக வேண்டாம். சொந்த வீட்டுக்குள்ள, சொந்த குடும்பத்துக்குள்ளார இன்னைக்கு வந்த மாற்றங்களின் நிமித்தம் உடைந்து போய் இருக்கிறவர்கள் லட்சங்கள் உண்டு. வெளியில எங்கேயும் போய் சொல்ல முடியாது. மற்றவர்களை ஏன் பார்க்கிறோம், மூன்றாவது நபரை ஏன் பார்க்கிறோம்? ஒரு வீட்டுக்குள்ளதானே கொஞ்சி தூக்கி வளர்த்த பிள்ளைகள் மாறிவிட்டார்களே, யாரிடத்துல போய் சொல்லுவது? மனைவி கணவன் மாறிவிட்டானே, பெற்றோர் மாறிவிட்டார்களே, சொந்த சகோதரர்கள் நேசித்தவர்கள் மாறிவிட்டார்களே. இன்னைக்கு புலம்பிக் கொண்டிருக்கிறவர்கள் எத்தனை பேர் உண்டு, லட்சங்கள் கோடிகள் உண்டு. இப்படிப்பட்ட மாற்றங்களினால் மனம் கலங்கி போயிருக்கிறவர்கள் இன்னைக்கு நீங்கள் கலங்க வேண்டாம். உங்களையும் என்னை நேசிக்கிற தேவன் இருக்கிறார். அவர் மாறாதவர். அவர் சொல்கிறார், நான் மாற மாட்டேன் என்று சொல்கிறார். அவர் நேற்று மாறவில்லை, இன்று மாறவில்லை, நாளையும் அவர் மாறாதவராக இருக்கிறார். அவரை உறுதியாக இந்த உலகத்தில் நாம் பற்றி பிடித்துக் கொள்வோம். அவரோடு கூட ஐக்கியமாயிருப்போம். அவர் ஒரு நாளும் மாற மாட்டார். அவர் சொன்னதை நிச்சயமாய் செய்து நிறைவேற்றுவார். உங்களுக்கு என்னதான் வாக்கு பண்ணினாரோ, எனக்கு என்னதான் வாக்கு பண்ணினாரோ, அது எல்லாவற்றையும் அவர் ஏற்றபடி நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவரை எந்த சந்தர்ப்பங்களும் தடுக்க போவதில்லை, அவரை எந்த சூழ்நிலைகளும் தடுக்க போவதில்லை, அவர் எந்த பயமும் தடுக்க போவதில்லை, அவரை எந்த எதிர்ப்புகளும் தடுக்க போவதில்லை. நமக்காக, உங்களுக்காக, எனக்காக அவர் சந்தர்ப்பங்களை, சூழ்நிலைகளை, எதிர்ப்புகளை, பயங்களை எல்லாவற்றையும் மாற்றி எதை சொன்னாரோ அதை நமக்கு செய்து நிறைவேற்றுவார். நம்முடைய வாழ்க்கையில அவர் சொன்ன எல்லா நல்ல ஆசீர்வாதங்களும் நிறைவேறும். அவர் மேல பற்றுதலாயிருப்போம், அவர் மேல நினைவாயிருப்போம். அவரை நாம் தினமும் அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தருக்குள்ளாக நாம் மகிழ்ந்து இருப்போம். அவர் மாறாதவராய் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அந்த வார்த்தைகளின் மூலமாய் கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.